சுந்தரகாண்டம் 59வது சர்க்கம். அடுத்து செய்ய வேண்டியது பற்றிய ஆலோசனை. இலங்கையில் நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்த ஹனுமார் ஜாம்பவான் முதலியவர்களை பார்த்து, மேலும் நேரில் சீதையை தரிசித்த பின்பே ராம காரியம் நிறைவேறியது என்ற திருப்தி ஏற்பட்டது. இதனால் நமது மன்னர் சுக்ரீவனின் பெருமையும் உயர்ந்தது. ராவணனின் தவ பலம் பெரியது. அதனால்தான் சீதையை தீண்டிய அவன் கைகள் அழிந்து போகாது காக்கப்பட்டுள்ளன. சீதையின் சினம் அக்னியினும் பெரியது. அசோகவனத்தில் சோகத்தில் மூழ்கியுள்ள போதிலும் சீதை ராவணனை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. ராம தியானத்தில் மூழ்கி கிடக்கிறார். கோர அரக்கியர்களால் துன்புறுத்தப்பட்ட சீதை உயிர் தியாகம் செய்ய எண்ணினார். ஆனால் நான் சொன்ன வார்த்தைகளால் ஆறுதல் அடைந்து உயிர் வாழ்ந்து வருகிறார். ராம சுக்ரீவ ஐக்கியத்தை பற்றி கேள்விப்பட்டு மன அமைதி கொண்ட சீதை, ஸ்ரீராமரே ராவணனை கொல்லத்தக்கவர் என பூர்ணமாக நம்புகிறார். சீதை இயல்பாகவே மெலிந்த சரீரம் உள்ளவர். ராமனை காணாததால் சீதை மனமும் தளர்ந்து காணப்படுகிறார். நான் கண்டவற்றை தங்களுக்கு கூறினேன். அடுத்து ஆக வேண்டியது பற்றி யோசித்து முடிவு செய்ய வேண்டும் என்று கூறி முடித்தார் ஹனுமார். 59வது சர்க்கம் முற்றிற்று. 60வது சர்க்கம். அங்கதன் ஜாம்பவான் கலந்து பேசுதல். பிறகு அங்கதன் தன் அபிப்பிராயத்தை சொன்னான். ஓ வானரர்களே, சீதை இல்லாமல் நாம் ஸ்ரீராமரை சேர்வது சரியல்ல. ஓ வாயுகுமாரா, சீதையை அழைத்து வராமல் கண்டேன் ஜானகியை என்று சொல்லிவிடுவதில் பயன் ஒன்றும் இல்லை. வானர வீரர்கள் தமக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை. ஹனுமார் தம் பராக்கிரமத்தால் இதனை நிரூபித்திருக்கிறார். எனவே ஜானகியை விடுவித்து எடுத்துச் செல்வதே உசிதம் என்று இவ்வாறு பேசிய அங்கதனை பார்த்து ஜாம்பவான், ஓ வாலிபுத்ரா, நீர் நினைப்பது சரியே. எனினும் ராமரின் எண்ணத்தை அறிந்தே நாம் காரியமாற்ற வேண்டும் என்றார். 60வது சர்க்கம் முற்றிற்று. 61வது சர்க்கம். மதுவனத்தை அழித்தல். ஜாம்பவானின் வார்த்தைகளை அனைவரும் ஒப்புக்கொண்டனர். பின்னர் வாயு புத்திரனோடு வானரர் அனைவரும் மகேந்திர பர்வதத்தில் இருந்து நீங்கி விண்ணில் பறந்தனர். பெரும் ஆற்றல் கொண்ட பர்வதத்திற்கு ஒப்பான பெரிய சரீரத்தை உடைய, ராம காரியத்தில் ஆற்றலும் உற்சாகமும் உடைய, பிறருக்கு நன்மையை விரும்பும் குணமுள்ள, யுத்தத்தில் ஆர்வமுள்ள, ராவண வதத்தில் உற்சாகம் கொண்ட வானரர்கள் மகாகபியான ஹனுமாரை கொண்டாடியபடி பறந்தனர். பின்னர் சுக்ரீவனின் புகழ்பெற்ற மதுவனத்தை அடைந்தனர். அந்த வனத்தை ததிமுகன் என்ற வானரம் காவல் காத்து வந்தது. வானரங்கள் அந்த வனத்தை கண்டு உற்சாக மிகுதியால் மதுவனத்தில் மது அருந்த அங்கதனிடம் உத்தரவு கேட்டனர். மது உண்ண உத்தரவு கிடைத்ததும் சீதையை கண்ட ஆனந்தத்தால் ஏற்பட்ட உற்சாகத்தில் குதித்து நடனமாடி மகிழ்ந்தனர். அந்த வானரங்களில் சிலர் பாடினர், சிலர் பொருள் அறியாது நமஸ்கரித்தனர், சிலர் கூத்தாடினர், சிலர் சிரித்தனர், சிலர் தலைகீழாக குதித்தனர், சிலர் இங்குமங்கும் திரிந்தனர், சிலர் பரஸ்பரம் தழுவிக்கொண்டனர், சிலர் ஒருவருக்கு ஒருவர் வாதித்தனர், மரத்திற்கு மரம் தாவினர். பாடும் குரங்குகளிடம் மற்றொரு குரங்கு சிரித்துக்கொண்டே சென்றது. சிரிக்கும் குரங்கை அழுதபடி வேறொரு குரங்கு நெருங்கியது. அழும் குரங்கை மேலும் தூண்டி அழச் செய்தது மற்றொரு குரங்கு. இவ்வாறு பல சேட்டைகளில் ஈடுபட்ட குரங்குகள் அளவுக்கு மேல் மது அருந்தியதால் தடுமாறின, வனத்தை நாசப்படுத்தின. இதனை கண்டு சினம் கொண்ட ததிமுகன் அந்த வானரங்களை அதட்டினான். சிலரை அடித்தான், சிலரை உதைத்தான், சிலரை சமாதான வார்த்தைகளால் வேண்டிக் கொண்டான். ஆனால் குரங்குகளோ ததிமுகன் மேலே விழுந்து இழுத்தன. மது மயக்கத்தில் தடுமாறிய குரங்குகள் ததிமுகனை நகங்களால் கிழித்தன, பற்களால் கடித்தன, மதுவனத்தை அழித்து சிதைத்தன. 61வது சர்க்கம் முற்றியது.